ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தமிழ் ரெசிபியில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பச்சை பயிர் வச்சு முந்திரி கொத்து தாங்க செய்ய போகிறோம். 1 கப் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன். 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்து சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கரிஞ்சிரும். நல்லா பொன் நிறம் வாரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வந்துருச்சு, அவ்வளோதாங்க. எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்தையும் சிவக்க வறுத்தெடுத்தாச்சு. அப்புறம் தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை லோலே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் தான் நல்லா வறுபடணும், ஏன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 செகண்ட் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கரையிற வரைக்கும் வச்சுக்கலாம். அது கரையட்டும். நம்ம இது ஆறிடுச்சு. இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயோடு சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்திலே நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ரவை மாதிரி இருக்கா? இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி எடுத்துக்கலாம். மொத்தமாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கிளறி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும், பிடிக்க முடியாது. தண்ணி தொட்டு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பிடிச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் 1 நைட் வச்சுட்டு மார்னிங் தான் பொரிச்சு எடுத்துக்குவேன். மார்னிங் முந்திரி கொத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். நைட்டே ஊற போட்டேன் பச்சரிசியை. நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடியட்டும். பொடிச்சு எடுத்துட்டேன். நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். பொடிச்சு வச்ச மாவு ஒரு பாத்திரம் தட்டிக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வரும், அதுக்காகத்தான். அப்புறம் கொஞ்சோண்டு கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் வேண்டாம்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட லேசாக சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. நான் பாலில் தான் மாவை கலக்கி எடுப்பேன். நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பால் எடுத்துட்டேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் விட்டு கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோ விட வேண்டாம், அவ்வளோ விட்டுனா தண்ணி ஆயிரும். இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அவ்வளோதாங்க, ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம்.
இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் நம்ம நைட்டே பிடிச்சி வச்ச முந்திரி கொத்தை பார்க்கலாம். நல்லா காஞ்சி வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உடஞ்செல்லாம் போகாதுங்க. இதை நம்ம அடுப்பில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சேர்ந்துருக்கிறதெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்தோன்னே எடுத்துக்கலாம். செவந்துருச்சு. அவ்வளோதாங்க, முந்திரி கொத்து ரெடி. சுவையான சூப்பரான மொறு முந்திரி கொத்து தயாராகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உடஞ்சி வருதுன்னு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.